இந்த ரெண்டு விதமான வாழ்க்கையையும் நான் அனுபவிச்சுட்டு வந்ததை ஒரு அனுபவசாலியாக இருந்து சொல்கிறேன். தேவைப்படும் போது தனிமையும் மற்ற நேரத்தில் மக்களோட மக்களாகவும் இருந்தால் தான் ஒரு மனுஷனுடைய லட்சியமே நிறைவேறும். நாமளாக தனிமையை எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. ஆனால் மற்றவர்களால் நாம் தனிமைப்படுத்தப்படும் போது அது ரொம்ப நரகம். இங்கே தனிமையில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய நிறைய சாய்ராம்ஸை நான் பார்க்குற அவங்களோட கதைகளை கேட்கும்போது என் மனசை வெடிச்சிடும் போல இருக்கு. ஸோ எல்லாமே நமக்கு முக்கியம் அப்படின்றது தான் கடவுள் உணர்த்திக்கிட்டே இருக்காரு. இதுவும் முக்கியம், அதுவும் முக்கியம். தனிமையில் இருக்கணும் அப்படின்னா தனிமையில் இரு, உன்னோட சிந்தனைகள் பலப்படும். அதே போல் மற்றவங்க கூட இருக்கும்போது தான் உன் லட்சியமும் பலப்படும் அப்படின்னு ஒரு ஆழ்ந்த கருத்து எனக்குள்ள எப்பயுமே இருக்கும். அதனால் ரெண்டுத்தையும் நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன். அதனால் வாழ்க்கை பலமாக இருக்கிற மாதிரியும் கடவுள் கூடவே இருக்கிற மாதிரியும் ஒரு விதமான உள்ளுணர்வை சாய்ப்பா எனக்குள்ளே ஏற்படுத்தியிருக்காரு. இப்போது துன்பங்கள் ஒரு மனுஷன் மூலமாக தான் இங்கே வரும்.